சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நம்ம நீயானால குழந்தைங்க வந்து ரொம்ப அழகழகா வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாட்சி காட்டினாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல மியூசிக் லவர்ஸ் அதை விட அருமையாவும் பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அழகா பேசினதுல ஒருத்தங்க வந்து ரொம்ப அழகா பாடியும் காட்டினாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அவங்க கிட்ட இன்னும் பேசி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இதான் அவங்க வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதா சொன்னாங்க. வாங்க போலாம். வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இந்த வச்சுக்கவா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வரும்போது ஆடியன்ஸை விட ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறப்போ தான் சாங்கை எண்ட் பண்ணுவாங்க. நீங்க சிங்கர் தானே, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லுங்க, நம்ம இறக்கும். ஹூஸ் த ஹீரோ? ஹூ இஸ் த ஹீரோ? நீ ஹூ இஸ் த ஹீரோ வாசிப்பியா? ஹூஸ் த ஹீரோ? ஹூஸ் த ஹீரோ? தாக்க வந்த வாத்தியாரோ. வந்துட்டோம், வாங்க உள்ள போலாம். அவங்க வீடு இதுதான் நினைக்கிறேன். நிக்கிறாங்க. ஹாய், ஹலோ, ஹாய். ஓ வெல்கம். ஐயோ நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீ நல்லா பாத்தீங்களா? சரி, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. நீங்க தான் ஒரு லைக் மியூசிக் லவர், ஒரு ஆர்ட்டோட இதுன்னு பார்த்தா லைக் அதோட ரொம்ப இன்கார்பரேட் ஆன ஒரு பர்சனை பார்த்தா வீடே அதே மாதிரி தான் வச்சிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, அம்மா அப்பா லைக் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, தென் வில் டாக். ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு சைடில் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை மாம், திஸ் மை சிஸ்டர், திஸ் மை ஃபியான்சே. ஓ சூப்பர். we are all like எல்லாருமே மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட் என் ஃபேமிலில. உங்களை பார்த்தா ஸ்கூல் போற மாதிரி இருக்கு. நீங்க டப்புனு ஃபியான்சே. நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுதான் கேட்பாங்க எல்லாரும். தங்கச்சியும் நானும் இருந்தா யார் எந்த ஸ்டாண்டர்ட்னு கேட்பாங்க. அவ தான் ஸ்கூல் படிக்கிறா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் அப்படிதான் கேட்பாங்க. ஓகேடோ அப்படி ஆயிடுச்சு. மியூசிக்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? வீட்ல அம்மாக்கு ஆர் எல்ஸ் அப்பாக்கு அந்த மாதிரி மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? ஃபேமிலியாவே கொஞ்சம் இசை குடும்பமா? ஆமா, லைட்டா அப்படிதான். ஏன்னா எங்க தாத்தா பாடுவாரு, எங்க பாட்டியும் பாடுவாங்க. தாத்தா வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போதே லைக் அம்மா அப்படின்னு உடனே நல்லா ஸ்ருதியோட பாடுறா அப்படின்னு கொண்டு போய் பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுட்டாங்க. அண்ட் என் பிரதர், கசின் பிரதர் பாடுவாங்க. ஸோ அவங்க பாடும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் கேட்பேன், நான் எப்போ பாட போறேன் அப்படின்னு கேட்பேன் போல. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களே கொண்டு போய் என்ன பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுட்டாங்க. அது அப்படியே சரி, நின்னுட்டே ரொம்ப நேரம் பேசுறோம், கொஞ்சம் சாவகாசமா உட்காந்து பேசலாங்களா? உங்க வீட்ல எங்க வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. என் ரூம்க்கு கூட்டு போறேன். ஓகே. என்னது இது? இதெல்லாம் யாரு பண்ணது? நீங்களா, தங்கச்சியா? நான் தான். இந்த ரூம் ஃபுல்லாவே எனக்கு தான். நான் வந்து லைக் எல்லா கார்னர்ஸும் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எனக்கு சிட்காம்ஸ் ரொம்ப பிடிக்கும், சீரிஸ் பாக்குறது. ஓகே. சோ எனக்கு பிடிச்ச சிட்காம்ஸ் இருக்க ஃபேவரட் சீன்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து இங்க போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் இது வந்து என்னோட லைக் விஷன் போர்டு மாதிரி 2026ல என்னெல்லாம் எனக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு மாதிரி கொலாஜ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த பொம்மை எல்லாமே நான் வாங்கல, எல்லாமே எனக்கு கிஃப்டா தருவாங்க. அது ஏன்னே தெரியாது. எல்லாரும் எனக்கு கிஃப்ட் பண்ண பொம்மை தான் கொடுப்பாங்க. அண்ட் யூக்லேலியும் எனக்கு கிஃப்டா கொடுத்ததுதான். அதுல வந்து லைக் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவா. இந்த புக்ஸ்லாம் சும்மா நான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச த்ரில்லர் புக்ஸ் அந்த மாதிரி படிப்பேன். அண்ட் இந்த மிரர் வந்து லைக் எஸ்தெட்டிக்கா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு உள்ள நுழைஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் இதே ஒரு பின்ட்ரெஸ்ட் ரூம்குள்ள, இந்த பின்ட்ரெஸ்ட்லாம் நம்ம பாப்போம்ல, ரூம் டெக்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு வைபா தான் இருக்கு. சோ குட். லைக் ஒரு மியூசிக் கத்துக்கிறவங்கனாலே ஆர்டிஸ்டிக்கா தான் இருப்பீங்களா? எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு லைக் தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் லைக் சுத்தி பிளசன்டான மெமரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகே, வாங்க நம்ம மியூசிக் பத்தி, உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். எஸ். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குரோம்பேட் தான். ஆக்சுவலி சென்னை கூட இல்லை, குரோம்பேட் தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாவே இங்கே தான் இருக்கேன் நான். அண்ட் நான் வந்து படித்ததும் இங்கே தான், காலேஜ் எல்லாமே சென்னைக்குள்ளே தான். அண்ட் மெயினாக ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்டாக, தாட் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறம் சைடில் கிடைக்கிற டைம்ல எல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ஸில் இல்லை ஈவினிங் நைட்டுக்கு மேலே அந்த மாதிரி ஃபுல்லாக சைடில் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இந்த எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அதெல்லாம்? ஸோ அப்பா வந்து இஸ் நோ மோர். அம்மா வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி, அவங்களும் ஹெச்ஆராக தான் இருக்காங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மியூசிக்கில் போகணுன்னு ரொம்ப ஆசை, எங்கள் அம்மா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் மைண்டில் வச்சுட்டே போனதுனால சின்ன வயசுல நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு சைடில் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். நான் ஸ்கூல் விட்டு வந்தாலே ஒரு சிடி வச்சிருப்பாரு, அதில் ஒரு 100 சாங்ஸ் இருக்கும், பழைய சாங்ஸ். அதை வந்து சிடி பிளேயரில் போட்டு என்னை சும்மாவே கூட பாட சொல்லுவார். எந்த ஷோ இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா பாட சொல்லுவார். உனக்கு பழகும் பாடு அப்படின்வாரு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, அப்புறம் இந்த சிவகாமி மகனிடம், இந்த சாங்லாம் எங்கள் தாத்தா தான் சொல்லுவார். ஏன்னா எனக்கு அந்த ஏஜ்ல, நமக்கு அந்த ஏஜ்ல வந்த சாங்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த சாங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வீடியோ கூட நான் பார்த்ததில்லை, பட் அந்த பாட்டு நல்லா தெரியும். அந்த மாதிரி அதுல ஏதாவது ஒரு சாங் சிவகாமி மகனிடம்? அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவனோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோக ஏதடி, அந்த
சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. பாக்குறதுக்கு ஏதோ ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு நினைச்சா பாடுறதெல்லாம் உங்க வாய்ஸும் மாறி லைக் பாடும்போது வேற வாய்ஸ் இருக்கு, பேசும்போது வேற வாய்ஸ் இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. நீயா நானா போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஸோ அங்க பேசும்போது எனக்கு அந்த இம்பாக்ட் தெரியல. அங்க நான் சாங்ஸ்லாம் நிறைய பாடினேன், பாடிட்டு வந்துட்டேன். அங்க வந்தபோது ஒரு இம்பாக்ட் எனக்கு அது வரைக்கும் தெரியல. டெலிகாஸ்ட் ஆன உடனே எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு மெசேஜ் வருது, மெயில் பண்றாங்க, எனக்கு வந்து ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. ஓ நான் நீயா நானா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாய்ஸையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. And நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ நீயா நானாவால எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. லைக் நான் வந்து அது இம்பாக்ட் தெரியாம நான் கொடுத்த ஒரு சின்ன பைட்னால இவ்வளோ பெரிய இம்பாக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. கிரேட். ஓகே. ஆக்சுவலி நீங்க வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உங்க ஃபியான்சியை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க. உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. வி மெட் இன் ஆஃபீஸ் ஆக்சுவலி. நாங்க லைக் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே. பட் அப்போ 2 பேருக்குமே ஐடியா இல்லை, வேற வேற ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன் டே ஐ காட் டு நோ தட் ஹீ பிளேட் கிட்டார். எனக்கு அது வரைக்கும் அவங்க வாசிப்பாங்கன்னு தெரியாது. வி வர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு லைட்டா தோணுச்சு, கிட்டார் வாசிக்கிறாங்களே பரவாயில்ல, பிகாஸ் ஐ லைக் பீப்புள் ஹூ பிளே கிட்டார். ஸோ நல்லா வாசிக்கிறாங்க அப்படி இருந்தது. தென் அதுக்கப்புறமும் வி வர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே கேங்ல இருந்தோம் நாங்க. அப்போ லைக் ரொம்ப கூட பேசிக்க மாட்டோம், அப்படிதான் இருந்தது. தென் ஒன் டே ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு, ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வி ஸ்டார்டட் லைக் குட்டி பேண்ட் ஆஃபீஸ்லேயே. ஸோ லேட் நைட் இருக்கும், வி ஆல் யூஸ் டு சிட் அண்ட் ஜாம் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி. ஐ தாட் இட்ஸ் ஒன்லி மை சைட், பட் அவங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு. தென் ஒன் டே அவங்க வந்து வேற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸ்டில் அப்பவுமே நாங்க வந்து ஒன்னா அனிருத் கான்சர்ட்லாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்போ அந்த கான்சர்ட்லாம் முடியும் போது வி நியூ தட் ஓகே சம்திங் மோர் தென் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் கோயிங் அவுட். அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி லைக் வித்தின் ஒன் டேட் வி நியூ தட் திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்லயும் சொல்லிட்டோம், 2 பேர் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிட்டு இட்ஸ் கோயிங் குட் ரைட் நவ். நீங்க உங்க வாய்ஸ்ல இருந்து ஒரு சாஃப்ட் சாங் எங்களால இமேஜின் பண்ண முடியுது, கேட்க முடியுது. ஒரு நல்ல குத்து பாட்டு பாடி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்க பாடி காட்ட முடியுமா எங்களுக்காக? யா யா ஷூர். ஓகே. மச்சாமி சாவிச்சருவா, மச்சினி எல்லாம் எங்கிடுவா, மச்சான் கண்ணு மந்திரமா, சுத்தி போன பம்பரமா, செய்கூலி சேதாரம் எல்லாம் அடையில்லாம பிரம்மந்தா செஞ்சு வச்சானே, அடையில்லாட்டி மறுக்காத சிரிக்காத புடிக்காத கையா புடிக்காத. எனக்கு என்னன்னா ஒரு கப்பலா நீங்க வந்துட்டு லைக் இந்த ஜேர்னி எப்படி இருந்தது அண்ட் அவரோட மியூசிக் ஜேர்னி அதெல்லாமே நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கேட்கலாங்களா? அவங்ககிட்ட பேசலாமா? அவட்ட பேசலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ, என் பேர் பரத். உங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ நானும் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஆக்சுவலாக 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களை யுனைட் பண்ணது மியூசிக் டான்ஸிங். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு கேங், நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து நாங்கள் மியூசிக்கில் தான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருப்போம். மியூசிக்லேயே எனக்கு அவங்களுக்கு நல்லா சிங்க் ஆகும் மோஸ்ட்டாக. ஸோ பர்சனலாகவும் அவங்க வந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட வந்து எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த கம்ஃபர்டபுள் ஜோனாக இருப்பேன். அது நிறைய பேர்கிட்ட எனக்கு வராது. ஸோ உங்ககிட்ட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சது. ஐ திங்க் தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த அனிருத் கான்சர்ட் தான் எங்களை சேர்த்து வச்சதுன்னு சொல்ல முடியும். ஸோ வைப் பண்ணிட்டு அவருக்கு தெரியாது. ரொம்ப நன்றி சார் கான்சர்ட் சென்னையில வச்சதுக்கு. ஆமா. 2 பேர் வீட்ல இதை எப்படி கொண்டு போய் கன்வே பண்ணீங்க? என்னன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க 2 பேர் வீட்லயும். எப்படி கனெக்ட் பண்ண மாட்டிக்கிட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். நான் வந்து லைக் அந்த போட்டோ பூத்ல போட்டோ எடுத்திருந்தோம். அதை வந்து நான் சும்மா வெளியே போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா பேக்ல வச்சுட்டு உட்காந்துருந்தேன். என் தங்கச்சி எங்க அம்மா சும்மா அப்படியே பேக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு தங்கச்சிக்கு தெரியும் பரத் ஆல்ரெடி நாங்கள் ஒரு கேங்குன்னு தெரியும், பட் நாங்கள் டேட் பண்றோம்னு தெரியாது. ஸோ பார்த்த உடனே அவங்க வந்து இது என்னது அப்படின்னாங்க. நான் வந்து ஆமா நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு. அவங்க வந்து அதுக்கு இது டென்ஷனே ஆகல. பரத்தா அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா பரத் நல்லா தெரியும் அவங்களுக்கு, அவங்க மியூசிக்லி அவங்களும் இன்க்ளைன்ட்னு தெரியும். சொன்ன உடனே 2 பேரும் ஓகே தான் அப்படின்னு ஆயிட்டாங்க. ஜஸ்ட் விசாரிச்சாங்க எல்லாம் ஓகேவா, அவங்க வீட்ல எல்லாம் ஓகேவா விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க தவிர தேவர் ஹாப்பி. பரத்னு சொன்னோம், பரத் தானே அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் ஆல்ரெடி அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ அப்போ அந்த டென்ஷன்ல எங்க அம்மாவுக்கு வந்து ஐயோ எதுவுமே செட் ஆகல, நீ யாருக்காச்சும் ஓகே சொல்லு, ஏதாவது ஒரு பையனை காட்ட, நல்ல பையனா தானே இருக்கான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரிஞ்ச பையனேன்னு உடனே எங்க அம்மா வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ எங்க வீட்ல ஈஸியா தான் இருந்தது கன்வின்ஸ் பண்றது. என் வீட்டில் வந்து கன்வே ஆயிடுச்சு தானா. நைட் வந்து ஃபோன் பேசுவோம். ஸோ ஃபோன் பேசும்போது அம்மா பக்கத்துல இருந்து நான் பார்க்கல ஆக்சுவலாக. பார்த்து நாங்கள் 2 பேரும் ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா கேட்டுட்டாங்க. எங்கள் அண்ணா கிட்ட போயிட்டு என்ன தம்பி ஏதோ ஹஸ்கி வாய்ஸ்ல நைட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஆமாம் அண்ணாக்கு தெரியும், அண்ணா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அண்ணா வந்து ஆமாம் அவங்க இது பண்ணுறாங்க, ஓகே நான் ஹாப்பி தான், அது என்கிட்ட சொல்லாமல் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லுவது. அப்புறம் நான் அம்மா கிட்ட பண்ணி சொல்லிட்டேன்.
நீங்க உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்கள நினைச்சா உங்களுக்கு தோணுன ஒரு பாட்டு என்ன? அது எங்களுக்கு வாசிச்சு காட்ட முடியுமா? நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனா என்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அலை இங்கே மிஞ்சதே, நூலிருந்த பட்டம் போலே. தேங்க்யூ. Okay, எப்போ வந்து நீங்க உங்க மேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? ஸோ டிசம்பர்ல வந்து மேபி வில் கெட் எங்கேஜ் Engaged, சூன் அண்ட் தென் மார்ச்ல வி ஆர் கெட்டிங் மேரிட். மோஸ்ட்லி இப்போதைக்கு அதான் டென்டேட்டிவ் டேட்ஸ், பட் யா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் மிட்குள்ள வில் கெட் மேரிட். சாரி டு ஆஸ்க் திஸ். உங்க ஏஜ் என்ன? ஏஜ் 26. ஓகே. பிகாஸ் நார்மலா பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதனால நான் கேட்டேன். ஓகேங்களா? இல்ல 26 ஆயிடுச்சு. பாவம் அந்த அண்ணன் தூக்கி எங்கேயாவது ஜெயில போறாங்க. நிறைய பேர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இம்மெச்சூர்டா இருக்காங்க, ஒரு ரொம்ப ஈஸியா வந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ ரூட்டடா சில பேர் இருக்காங்க, சில விஷயம் அவங்க எவ்வளோ ரூட்டடா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. Thank you so அண்ட் much. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். Thank you so Thank much. you. Thank you. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மாருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசிரோ, கண்ணாடா என்னாடா பெண்ணாடா, இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை.